தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக அமைச்சர் தோல்வியடைந்தால் அமெரிக்காவில் குடியேறுகின்றார். திமுக அமைச்சர் தோல்வியடைந்தால் அமெரிக்காவில் குடியேறுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் முடிவடைந்து விட்டது. திங்கட்கிழமை வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு வெற்றி பெற்றபோது நிதி அமைச்சராக பொறுப்பேற்றார். இவருடைய ஆடியோ திமுகவில் சர்ச்சையை கிளப்பியதால் இவர் நிதித்துறையிலிருந்து தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மாற்றப்பட்டார். திமுகவில் கட்டம் கட்டப்பட்டார். இந்த சூழ்நிலையில் இவர் மீண்டும் மதுரை மத்திய தொகுதியில் 3வது முறையாக களமிறங்குகிறார். இவரை தோற்கடிக்க அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாவட்ட செயலாளர் தளபதி கோஷ்டியினர் இறங்கியுள்ளனர். மேலும் அவரை எதிர்த்து குஷ்பு அவருடைய கணவர் சுந்தர்சி போட்டியிடுகின்றார். கடுமையான போட்டியை தருகிறார். பிடிஆர் தியாகராஜனுக்கு எதிராக குஷ்பு தீவிர பிரச்சாரம் செய்துள்ளார். ஏறத்தாழ பிடிஆர் தியாகராஜன் தோல்வி முகத்தில் உள்ளார். தோல்வி பயம் காரணமாக மதுரை மத்திய தொகுதியில் வாக்காளர்களுக்கு இந்த முறை பணப்பட்டுவாடா செய்தார். நாற்காலிகள் உள்ளிட்ட பரிசு பொருட்கள், அன்பளிப்புகள் வழங்கினார். இருந்தாலும் கூட மதுரை மத்திய தொகுதியில் திமுக தோல்வி முகத்தில் உள்ளது. பிடிஆர் தியாகராஜன் அவரை தோற்கடிக்க திமுக எதிர்கோஷ்டியினர் தீவிரமாக வேலை பார்த்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் கடந்த 10 ஆண்டு காலமாக மதுரை மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக உள்ள பிடிஆர் தியாகராஜன் இந்த முறை தோல்வியடைந்து விட்டால் அரசியலிலிருந்து விலக முடிவு செய்துள்ளார். அவர் ஏற்கனவே அமெரிக்காவில் தான் நிதித்துறையில் பணியாற்றினார். அமெரிக்க பெண்ணை தான் திருமணம் செய்துள்ளார். ஆகவே மீண்டும் அமெரிக்கா திரும்ப முடிவு செய்துள்ளார். வருகிற சட்டசபை தேர்தலில் அவர் தோல்வி அடைந்தால் அவர் அமெரிக்காவில் குடியேறுவார் என திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது தோல்வி முகத்தில் உள்ளார். வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு அவர் வெற்றி பெறுவாரா, தோல்வி அடைவாரா, அமெரிக்காவில் குடியேறுவாரா என்பது தெரிய வரும்.